இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 21 1 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தள்ளினார். பார்த்தீங்களா? இந்த வார்த்தையில் ஆண்டவனா அவர் சொன்னதை செய்கிறாரு. அவர் என்ன உரைத்தாரோ அதை அப்படியே செய்வார். வாக்கு மாறாத தேவன் அவர். சாராளுக்கு வயது முதிர்ந்தாயிடுச்சு, ஆனால் குழந்தை இல்லை. ஆனால் அவர் சொல்லுவார், அதுக்கு முந்தின வருஷங்களில் வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பிறப்புகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை ஆசீர்வதிப்பேன், பெருக்க பண்ணுவேன் அப்படிலாம் ஆண்டவர் ஈசாக்குக்காக வாக்குத்தத்தின் குமாரனாக ஈசாக்கை கொடுக்குறாரு. அந்த குழந்தை பிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. எல்லாமே வயசாயிடுச்சு, எல்லா உறுப்புகளும் இதாயிடுச்சு, பழுதாயிடுச்சு, வயசாயிடுதுல அதனால். ஆனால் கர்த்தர் சொன்னார்ல, அதை நிறைவேற்றணும்ல. அதனால் சாராள் பேரில் தாம் சொல்லியிருந்தபடி கடாட்சமானார். அவர் சொன்னதை நிறைவேற்றதுக்காக அவள் மேலே அவர் கடாட்சமானார். அவள் மேலே ஒரு அன்பு வைக்கார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தார். தாம் என்ன சொன்னாரோ அதுபடியே சாராளுக்கு என்ன செய்தார். உரைத்தபடியே செய்தார், சொன்னபடியே கடாட்சமானார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் சொன்னபடியே அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். வேத வசனங்களில் நிறைய அப்படித்தான். மோசேக்கு அவர் சொன்னபடி செய்தார். பார்வோனுடைய இதயத்தை சொன்னபடி கடினப்பட்டது. பார்வோனுடைய இதயம் கர்த்தர் சொன்னபடியே சொல்லியிருந்தபடியே பார்வோனுடைய இதயம் கடினப்பட்டது. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்தது, அதுதான் நிறைவேறியது. இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களில், கஷ்ட நேரங்களில், கவலைகள் நேரங்களில், பிரச்சனை நேரங்களில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தருவார்ல. அந்த வாக்குத்தத்தின்படியே அவர் நடத்துவார். சாராளுக்கு எப்படி சொன்னபடியே செஞ்சாரோ, சொன்னபடியே அவர் செய்தார், உரைத்தபடியே செய்தார், சொன்னபடியே கடாட்சமானார். நம்மள இறக்கம் வச்சார். கடாட்சம்னா இறக்கம் வைக்கிறது. நம்ம சொன்னோம், அதனால் நிறைவேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை செய்யும் தேவன் அவர் தான். நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிடுவதில்லைன்னு யாக்கோபுக்கு சொல்லுவார். அவர் சொன்னார்னா அது நிச்சயமாக செய்வார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத காரியங்களும் இருக்கும், ஆனால் அது அவருடைய சித்தமாக இருக்காது. ஆனால் அவர் சித்தமானால் அவர் சொன்னதை நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஆனால் சந்தேகம் இல்லாமல் என்ன செய்யலாம், விசுவாசிக்கலாம். நிறைய காரியங்களில் அவர் சொல்லியிருக்காரு, செய்திருக்காரு, நடத்தி காமிச்சிருக்காரு, சந்தோஷத்தை தந்திருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தார், வாக்கு மாறாமல் நடத்தினார். வேத புத்தகத்தில் அநேகம் பேருக்கு அப்படி தான் அவர் செஞ்சார். அவங்க என்ன கேட்டாங்களோ அதை என்ன கொடுத்தார். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகளை கொடுத்தார். வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டு தான் அவர் செய்வார். அதை நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம். கிதியோன் அப்படியே பயந்துட்டு, எதிரிகளுக்கு பயந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனை என்ன செய்வார், பராக்கிரமசாலியே கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி பலப்படுத்துவார். அவர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை வைத்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது செய்வதற்கு எந்த தடைகள் வந்தாலும் அதை தடைகளை மீறி அவர் செய்வார். தடைகளை தகர்க்கிறவர் நமக்கு முன்பாக நடந்து போய் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொன்னதெல்லாம் நிறைவேற்றியிருக்காரு. கொடுத்த வார்த்தையெல்லாம் நிறைவேற்றி சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாமல் ஒன்றுமே இருக்க மாட்டார். பாடல் கூட இருக்குது. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாமல் ஒன்றுமே இருக்கவே மாட்டார் அப்படின்ட்டு ஒரு பக்தன் பாடுவார். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார். அவர் செய்கிறத தான் சொல்லுவார், செய்யாததை சொல்ல மாட்டார். சொன்னதை செய்யாமல் விட மாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சொன்னதை செய்யும் ஆண்டவர். நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிடுவதில்லை சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே என்ன செய்ய போகிறாரு, நடத்தி காமிக்க போகிறாரு. நாம் விசுவாசிப்போம். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மீறி அவர் நமக்காக செயலாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் இடத்துல நம்ம ஒப்புக் கொடுப்போம், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அப்பா, சொல்லபடியே செய்து முடிக்கிற தகப்பன் நீங்கள் தான். வாக்கு கொடுத்தீங்க, அதை நிறைவேற்றிங்க. சாராளுக்கு நீ சொல்லியிருந்தபடி கடாட்சமானீங்க. அதே மாதிரி உரைத்தபடியே செய்தீங்க. இதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இம்மட்டு காத்துக்கொண்டவரே, இம்மானுவேலே, எப்னேஸ்வரே, உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை எங்களுக்காக செய்வீங்க. இம்மானுவேலன், எபனேசர், நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட எங்களுக்கு உதவி செய்கிறீங்க, எங்களோடு கூடவே இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் எங்களை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய எங்களை தகுதிப்படுத்து.